எலெக்ஷன் வந்துச்சுனாலே நம்ம ஊர்லாம் அப்படியே களை கட்டிவிடுங்க. பணமாக இருந்தாலும் சரி, சரக்காக இருந்தாலும் சரி. அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த வேட்பாளர்கள்லாம் வருவாங்கள்ல, மற்ற நாளில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஊருக்குள்ளே ஒரு கவுன்சிலை கூட எட்டி பார்க்க மாட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், பொத்து பொத்துன்னு விழுவாங்க ஓட்டு கேட்கறதுக்காண்டி. மாட்டு வண்டியில் வருவாங்க, ரிக்ஷா வண்டியில் வருவாங்க, சர்ச்சில் போய் ஓட்டு கேட்பாங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க, கறி வெட்டுவாங்க, தக்காளி வியாபாரம் பண்ணுவாங்க. தெருக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், நெல்லுலாம் அடித்து தூத்துறாப்புல. என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. ஓட்டு வாங்குற வரைக்கும் தான். வயசு வித்தியாசம் பார்க்காம காலில் விழுவாங்க. ஆனால் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் ஒரு பயலும், அட என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பயலும் நம்ம ஏரியா பக்கம் வர்றதே கிடையாது. ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் ஏரியாக்குள்ளே வந்தால் தானே அது என்ன பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம், ஒன்றுமே ஒரு அடிப்படை வசதி கூட ஒழுங்காக செஞ்சு கொடுக்கக்கூடாத அரசியல்வாதிகள் தான் இப்போ இருக்காங்க.